ஏய் பொறுமையா போ. போறேன்டி போறேன். ஏய் உன்கிட்ட தான் சொல்றேன். அமைதியா வா, எங்க அம்மா வேற அடுத்து கூப்பிட வரணும். அதுக்கு இப்படியா போவ, கொஞ்சம் பொறுமையா போ. பொறுமையாவா போணும், இருடி. ஐயோ இவன் இவ்ளோ ஸ்பீடா போயிட்டு இருக்கான். டேய் நீ ரொம்ப ஸ்பீட்ல போயிட்டு இருக்கடா. டாவா டேய் ஸ்பீட் பிரேக் டா. தோகை கொண்டு நீராடும் தென் கரும்பு தேகம். டேய் அங்க பாத்து ஓடுடா. ஐயோ முருகா காப்பாத்து. உந்தி வரும் தேன் வாங்கி பந்தி வைக்கும் நேரம். அம்புகள் பட்டு நரம்புகள் சுட்டு வம்புகள் என்ன வரம்புகள் விட்டு. ப்ளீஸ் ஸ்லோவா போ நேத்ரன். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இப்ப போயிடலாம். இதே போலயே போ. இவ இப்படி உட்காந்துட்டு இருந்தா நான் எப்படி வண்டி ஓட்டுவேன்? ஆமா, ஒழுங்கா அவ 1 கிலோமீட்டர் தள்ளி தூரத்துல உட்காந்துட்டு இருந்தா. நீ தாண்டா நேத்ரா அவளை தள்ளி விடுறேன்னு சொல்லி ஃபாஸ்டா போய் இவ்ளோ இறுக்கி கிட்ட வந்து உட்கார வச்சுட்ட. இப்போ நல்லா இறுக்கி கிட்ட வந்து உட்காந்துட்டு அவ தைரியமா வந்துட்டு இருக்கா. நான் தான் எங்கேயாச்சும் கொண்டு வண்டி விட்டுவணும்னு பயந்து பயந்து வந்துட்டு இருக்கேன். வீடு வந்துட்டு இறங்குறியா? ஐயோ நான் என்ன இவ்ளோ கிட்ட வந்து உட்கார்ந்திருக்கேன். இதையே இவ இப்பதான் கவனிக்கிறாளா? என்ன பார்வை திடீர்னு இவ்ளோ கோவமாயிடுச்சு? டேய் எரும மாட்டு பயலே, நான் வண்டியில ஏறினப்போ இந்த இடத்துல இருந்தேன். கடைசியில நான் இறங்கும் போது எங்க இருந்தேன் பாத்தியா? அதுக்கு நான் என்ன பண்றது? நான் என்ன பண்றது நான் கேக்குறேன். வண்டியை ஏன்டா அவ்வளோ ஃபாஸ்டா ஓட்டுன? உன்னை தள்ளி விட்டுறதுக்கு தான். சொல்லுடா, வண்டியை ஏன் அவ்வளோ ஃபாஸ்டா ஓட்டுன? நான் தான் சொன்னேன் இல்லடி, உன்னையும் உன் தம்பியும் வீட்டுல விட்டுட்டு இனி அம்மா வேற கூப்பிட போனோம். அதுக்கு தான் அவ்வளோ ஃபாஸ்டா வந்தேன். இவ்வளோ இடிக்க என்ன உட்கார வச்சுட்டல நீ. ஏறினதும் தெரியல இறங்குனதும் தெரியல. திருச்சி உங்க வீட்டுக்கு போகும்போது நீ என் தம்பி தான் நடுவில் உட்காருவானே. சந்தோஷம். விதோன் அக்கா வந்துட்டியாடி? அவ இப்ப பேசின பேச்சுக்கு நான் கோவல்ல பட்டிருக்கணும். நான் ஏன் அமைதியா இருந்தேன்? பாவம் பார்த்து கூட்டிட்டு வந்தா என்கிட்டே கோவப்பட்டுட்டு போறாளா? எங்க வீட்டுக்கு தானடி வருவேன், வா வா அங்க வச்சு பாத்துக்கிறேன் உன்ன. இவங்க 2 பேரும் எப்பதான் பேக் பண்ணிட்டு வருவாங்களோ என்னமோ. அண்ணே நீங்க பைக் எவ்வளோ சூப்பரா ஓட்டுறீங்க அண்ணே. செம்ம ஃபாஸ்டா ஓட்டுனீங்க, ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? ஆஹா அப்படியாடா தம்பி? ஆமா அண்ணே, செம்ம ஃபாஸ்டா ஜாலியா இருந்துச்சு வந்தப்போ. இந்த விதுன் குரங்கு இருக்கானே, அவனை ஏத்தி ஏத்தி விட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா என்ன பண்றது, உங்க அக்காவுக்கு தான் நான் பைக் ஓட்டுறதே பிடிக்கவே மாட்டேங்குது. நான் ஃபாஸ்டா ஓட்டினேன்னு வந்தப்போ என்ன எப்படி தெரியுமா கோவப்பட்டு திட்டுனா? அவ கிடக்குறா குரங்கு, அவளுக்கு எப்பவும் எல்லாரையும் திட்டுற வேலை தான். என்ன மட்டும் தான் திட்டுவான்னு பார்த்தா உங்களையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாளா அவ? குரங்கு கரெக்டா சொன்னடா. ஆமா அது குரங்கு தான், எப்பவும் அதுக்கு இதே வேலை தான், எல்லார்கிட்டயும் கோவப்படணும். விதோன் மதி பாத்தீங்களா, உண்மையை சொன்னா இப்படிதான் இவ. என்ன பாக்குறான் இவன்? என்ன விதுன்னு பாத்துட்டு இருக்க? அண்ணே உங்க வீடு செம்மையா இருக்கு தெரியுமா? அப்படியா? ஆமாண்ணே சூப்பரா இருக்கு. யார் கட்டியிருப்பாங்க இவ்ளோ அழகா? வேற யாரு, எங்க அப்பா தான்டா. நல்லா கட்டியிருக்காங்க கேட்டிங்களா? சூப்பரா இருக்கு. இது போல இருக்கணும் வீடுனா. நீங்க ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீடையும் காமிக்கிறேன். அது முதல்ல எங்க பாட்டி வீடா இருந்துச்சு. எங்க பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் நாங்க தான் அந்த வீட்டுல இருக்கோமே. நானும் வந்திருக்கேன்டா. வந்திருக்கீங்களா? எப்போண்ணே? 2-3 நாள் ஆச்சு வந்து. ஓ அது நீங்க தானா எங்க அக்காவை கூட்டிட்டு வந்தது? ஆஹா புரிஞ்சுது. அன்னைக்கு அக்கா காலேஜ் போவே இல்லையாமே. கள்ளி எப்படியெல்லாம் ஓபி அடிக்கிறா பாத்தீங்களா அண்ணே, படிப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கு. இவனை விட்டா என் மொத்த மானத்தையும் வாங்கிடுவான். விதுன்
இந்தா வயிறு எரிஞ்சிடுச்சு பாத்தீங்களா, நம்ம ஒன்றும் பேசிடவே கூடாது. டேய் என்னடி? டியா நல்ல மரியாதை. சும்மா லொடலொடலொடன் பேசிக்கிட்டே இருக்காத. சரி விதுன், அண்ணன் போய் அத்தையை கூட்டிட்டு வரேன். ஆ சரிண்ணே, போயிட்டு வாங்க. இவங்க யாரு? அடடே, யார் இது? இதுதான் எங்க சுடரோட கடைசி குட்டியா? நீங்க இவங்க தான்டா எங்க அம்மா. அத்தை? அடடே, சொல்லுங்க மருமகனே, என்ன பண்றீங்க? அத்தை வீடு எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? ஆமா அத்தை, சூப்பரா இருக்கு. சரிப்பா, நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன் அத்தை. அத்தை, என் அண்ணன் எப்படி இருக்கான்? ஆ, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பயப்படாதனப்பா. ஆ சரிங்க அத்தை. சரி, அத்தைக்கு சமயம் இல்லை, அத்தை போயிட்டு இனி சமைக்கணும். அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வேற ஃபுட்டு கொடுத்து விடணுமா, அதனால கொஞ்சம் நிறையாவே சமைக்க இருக்கு. அத்தை போய் சமைக்கட்டா? சரிங்க அத்தை, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூப்பிடுங்க. சரிடா தம்பி. ஆமா, வந்ததுலேருந்து இங்கே தான் நின்றுட்டு இருக்கீங்களா? ஆமா அத்தை. நேத்ரன், அம்மா சொல்லிட்டு போக மறந்தேம்மா. அத்தை என்னாச்சு? உங்களுக்கு நான் ஒரு ரூம் சொல்லி அனுப்பிதான் விட்டேன் நேத்ரன் கிட்ட. நேத்ரன் உங்ககிட்ட சொல்ல மறந்தான்டா தம்பி, அதான் அவன்கிட்ட கோவப்பட்டனே. அவ்வளோதானே, பரவாயில்ல அத்தை. சரி வாங்க, நான் உங்களுக்கு ரூம் காட்டி தரேன். சரிங்க அத்தை. நவமித்ரா. சொல்லுங்க அத்தை. வந்ததுல இருந்து இதே ட்ரெஸ்ல இருக்க, உனக்கு கசகசன்னு இருந்திருக்கோம்ல? இல்ல அத்தை, நான் இது போல நிறைய வாட்டி இருந்திருக்கேன். அப்படியா? சரிம்மா, இனி நான் உங்களுக்கு ரூம் காட்டி தரேன். நீங்க ஃப்ரெஷ் ஆகணும்னா ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வாங்க. சரிங்க அத்தை, வாங்க. நான் போயிட்டு அம்மாவை கூட்டிட்டு வர வரையும் நின்னுக்கிட்டே இருந்திருக்காங்க பாரு ரெண்டு பேரும். கொஞ்ச நேரம் உட்காரவாது செஞ்சிருக்கலாம். சரி, நம்மளும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஆஹா, பாரேன், வேற என்னெல்லாம் உங்க டீச்சர் சொல்லியிருக்காங்க? வேற இன்னும் நிறைய இருக்குண்ணே. சொன்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோ இருக்கு. ஆஹா. விதோன், என்னடி அக்கா? நீ உன்னோட ஸ்கூல் ட்ரெஸ் எடுத்து வைக்கலையா? வச்சிருக்கனே. பேக்ல காணோம். அது லாஸ்ட்ல இருக்கும்டி, அதனால உனக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படியா? சரி ஓகே, நான் போய் அத்தைக்கு ஹெல்ப் பண்றேன். அப்புறம் இன்னும் சொல்லட்டா அண்ணே? அண்ணே, விதுன். இன்னும் நிறைய இருக்குன்னு சொன்னேன்ல, சொல்லட்டா? சரி, மிச்செல்லாம் அப்புறமா பேசலாம். நீ படிக்க எதுவும் இல்லையா உனக்கு? படிக்க நிறைய கிடக்குண்ணே, அதெல்லாம் யார் இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறது, போர் அடிக்கும். வா, நான் சொல்லித்தரேன். நீங்க நல்லா படிப்பீங்களோ? ஏதோ கொஞ்சம் படிப்பேன்டா. சரி ஓகே, அப்ப புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன், சொல்லி கொடுங்க. போ, எடுத்துட்டு வா போ. ஓகே. இவ என்ன ஒரு ட்ரெஸ்லயும் ஒரு மாதிரி இருக்கா? நல்லா இருக்கு. இவ இப்படியெல்லாம் இருக்கும்போது சண்டை போடணும்ன்ற மூடே வரமாட்டேங்குது. அக்கா வேற போன்ல அந்த பொண்ணை எதுவும் கொடுமை பண்ணாதன்னு வேற சொல்லி திட்டிக்கிட்டே இருந்துச்சு. நமக்கே இது போல சான்ஸ் எப்ப கிடைக்கும்னு வெயிட்டிங்ல இருந்தோம். அக்கா சொல்றதெல்லாம் கேட்கணுமா என்ன? அவ கிடக்குறா, நம்ம வேலையை காமிப்போம். இது நல்லா இருக்கு. என்ன ஒரு மாதிரி இருக்கு? அம்மா, கவி கவி, அம்மாக்கு என்ன ஆச்சு பாரு. பாத்து பாத்து பாத்தாத்த, பொறுமையா. அம்மா, என்ன ஆச்சு அத்தை உங்களுக்கு? தெரியலம்மா, இந்த தண்ணி கொடுங்க அத்தை. அம்மா. அதீத், அம்மாக்கு ஒன்றும் இல்லை. இருங்க அத்தை, நான் டாக்டரை கூட்டிட்டு வரேன். கவி, கொஞ்சம் சீக்கிரம் போமா. நீங்க எதுவும் பதறாதீங்க, நான் இப்ப வரேன். அம்மா, என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? தெரியலடா, பாருங்க டாக்டர், அத்தை தலை கறங்கி விழுந்துட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் சீக்கிரம் டாக்டர். என்னம்மா, பையனை நினைச்சு ஒரே கவலை போல. ஒன்னும் இல்லம்மா, உங்க பையன் நல்லதா இருக்கான், கவலைப்படாதீங்க. டாக்டர், என்ன ஆச்சு அம்மாக்கு? ஒன்னும் இல்லப்பா, உங்களுக்கு பிபி லோவா இருக்கு. டேப்லெட் தரோம், டேப்லெட் போடுங்க. நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருங்க, கொஞ்சம் நார்மல் ஆகிடுவீங்க. ரொம்ப நிறையாவே ரெஸ்ட் எடுக்கணும். எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரெக்கவர் ஆயிடுவீங்க. கொஞ்சம் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். அம்மா, ஒன்னும் இல்லப்பா, பயப்படாதீங்க. உங்க அம்மா நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிடும். அத்தை, எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்க பயப்படாதீங்க. ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்காதீங்க, நல்லா படுத்து தூங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெட்டரா ஃபீல் ஆகும். சரிங்க டாக்டர், தேங்க்யூ டாக்டர். ஓகேம்மா, ஏதாவது எமர்ஜென்சினா கூப்பிடுங்க. ஓகே டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர். உங்க தலையில அடிபட்டிருக்கு, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நீங்களும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. சரிங்க டாக்டர். அம்மா, நல்லா ரெஸ்ட் எடுங்கம்மா. நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்க படுத்து தூங்குங்க கொஞ்ச நேரம்.
சரிடா, நீ எதுவும் வருத்தப்பட்டுட்டு இருக்காத, அப்புறம் உனக்கு தான் ரொம்ப தலைவலிக்கும். எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அத்தை, நீங்க கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க அத்தை. ம், சரிம்மா, படுங்க அத்தை. அம்மா. கவி, டாக்டர் டேப்லெட் தரேன்னு சொன்னாங்களே, கொஞ்சம் போய் வாங்கிட்டு வரியா? இதோ போறேங்க. அம்மா, ஏம்மா இப்படி பண்றீங்க? நான் நல்லா தானே இருக்கேன். எதுக்கு இப்படி என்ன நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களோ தெரியல. அத்தை. கவி, வந்துட்டு என் டேப்லெட்டை கூட சீக்கிரம் அம்மாக்கு. கொடுக்குறேங்க அத்தை, இது போடுங்க. கொடுமா. சரிங்க அத்தை, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க படுத்து. சரிடாம்மா. அதித், அம்மாக்கு ஒன்றும் இல்லைப்பா, நீ வருத்தப்படாத. ம். சரிங்க அத்தை, இனி படுத்துக்கோங்க. சரிம்மா. கவி. அதித், நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதையும் நினச்சி வருத்தப்படாதீங்க. ம், சரிடி. நீங்களும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க. ம். அத்தைக்கு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பயப்படாதீங்க. ம். அண்ணே, விதூன், உள்ள வா. இதோ வரேன்னு. அண்ணா, எப்படின்னு ஆக்சிடென்ட் ஆச்சு? நான் கரெக்டாக தாண்டா போயிட்டு இருந்தேன், எதிர்க்க வந்த லாரி தான் சரியில்லை. ரொம்ப தலை வலிக்குதா அண்ணே? இல்லடா, பரவாயில்ல இப்போ. அக்கா, அத்தை என்ன இவ்வளோ நேரமே தூங்கிட்டு இருக்காங்க? அத்தை இப்போ தலை கறங்கி விழுந்துட்டாங்க நேத்ரன். என்ன சொல்ற? நிஜமாதான். அண்ணே, விதுன், அம்மாக்கு ஒன்றும் இல்லடா. பின்ன அம்மா இவங்க தலை கறங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆமாண்டா, டாக்டர் வந்து இப்போ செக் பண்ணப்போ பிபி லோவா இருக்கான். வேற ஒன்றும் இல்லை, நீ எதுவும் பயப்படாத, நல்லா ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. ம், சரிண்ணே. அம்மா நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், எழுப்பாத. சரிடா. அக்கா, சொல்லுடா. அத்தைய நல்லா பார்த்துக்கோ. அண்ணே, நான் வேணா இங்க இருக்கட்டுமா? இல்லை நேத்ரன், 2 பேர் தான் இருக்கணுமா. நீ அங்கே போ, அக்கா கூட இரு. அக்கா தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவா அப்புறம். தம்பி, இவங்க 2 பேரையும் பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க. ம், மாமா. ஆ, சொல்லுங்க மச்சான். நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, சீக்கிரமாக எல்லாம் சரியாயிடும். சரிங்க மச்சான். அக்கா, உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அம்மா ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மாமா, என்னோட புது ட்ரெஸ் ஒன்று இருக்குது, அதை நான் இன்னுமே போடலை, எடுத்து வச்சிருக்கேன், நீங்கள் அதை போட்டுக்கோங்க. சரிங்க மச்சான். அக்கா, அத்தைக்கு சாப்பிட கொடு, மாமாக்கும் சாப்பிட கொடு. சரி நேத்ரன். பத்திரமா பார்த்துக்கோ. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கால் பண்ணு. நான் வேணும்னா இங்கே இருக்கணுமா, வெளியே வெயிட் பண்ணணுமா? இல்லை நேத்ரன், நான் பார்த்துக்குவேன். ம், சரி. எதனாலும் உடனே கால் பண்ணு, சரியா? நான் உடனே வந்துடுவேன். சரிடா. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். ஐயோ, பரவாயில்ல மாமா. சரி நேத்ரன், நீங்கள் 2 பேர் பார்த்து போயிட்டு வாங்க. ம், சரி, கிளம்புறோம். சரிங்க மச்சான். அண்ணே, போயிட்டு வரோம் அண்ணே. சரிடா விதூன். ஐயோ, இவங்க இப்படியே வருத்தப்பட்டுட்டே இருந்தா சீக்கிரமா தலை சரியாகாதே. நம்ம தான் எப்படியாச்சும் இவர் மைண்டை மாற்றணும். அதீத், சொல்லுடி. இப்போ ஏன் இப்படி இருக்கீங்க? என்னடி கேக்குற? அம்மா முடியாம படுத்துட்டு இருக்காங்க, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேக்குற என்ன பார்த்து? அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் என்ன? இருக்கதான், ஆனாலும் எனக்கு கஷ்டமா இருக்கேடி. இங்கே பாருங்க அதீத், நான் இருக்கேன்ல, நான் உங்கள் 2 பேரையும் பத்திரமா பார்த்துக்குவேன். அதனால் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. நீங்கள் இப்படியே வருத்தப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா தலைவலி உங்களுக்கு சரியே ஆகாது. 2 நாள் கழித்து ஸ்கேன் வேறு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் நல்ல ரிசல்ட் வரலன்னா உங்களை வீட்டுக்கே அனுப்ப மாட்டாங்க. பரவாயில்ல, என்னை பார்த்துக்க நீ தான் இங்கே இருக்கல்ல, எனக்கு வீட்டுக்கு போக வேண்டாம். இப்படியெல்லாம் பேசுனீங்க, இந்த மூக்குல மூக்கு இதை பிச்சு தூக்கி போட்டுருவேன். பேசுகிற பேச்ச பாரு. என்னடி இவ்வளோ தைரியமா என் வாய் மேல கை வச்சிருக்க? சோகத்துல இருக்கேன், எதுவும் பண்ண மாட்டேன்ற தைரியமோ? ஐய், என்கிட்ட அடி வாங்க போறீங்க நீங்க. எங்க அடி? நான் பாக்குறேன். சும்மா இருங்க. இந்த ஆஃப் சாரிலேயே இருக்க கசகசன்னு இருக்கு. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ம், சரிடி. பா, இந்த தலைவலி விடாது போல. கவி